கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெண்டாமேடு முருககவுண்டனூர் வெங்கடதம்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் குறைந்த தண்ணீரில் டிராகன் பழ சாகுபடி செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். செம்மண் நிறைந்த மேட்டுப்பாங்கான நிலத்தில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி வாரத்திற்கு 2 முறை 10 முதல் 20 நிமிடங்கள் மட்டுமே தண்ணீர் பாய்ச்சி இந்த பயிரை வெற்றிகரமாக வளர்த்து வருகிறார். டிராகன் பழ செடிகளுக்கு அதிக தண்ணீர் தேவைப்படாது. களிமண் நிலமோ அல்லது அதிக தண்ணீர் பாய்ச்சினாலோ செடிகள் அழுகிவிடும் என்பதால் சரியான பராமரிப்பே இந்த சாகுபடியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக உள்ளது. ஒருமுறை செடிகளை நட்டு முறையாக கவாத்து செய்து பராமரித்தால் சுமார் 20 ஆண்டுகள் வரை தொடர்ந்து மகசூல் கிடைக்கும் என்று அந்த விவசாயி தெரிவிக்கிறார். இதனால் பராமரிப்பு செலவும் குறைந்து நீண்டகால வருமானமும் கிடைக்கிறது. தற்போது அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் அடர் இளஞ்சிவப்பு நிறத்தில் இனிப்பு சுவையுடன் விளைந்துள்ள டிராகன் பழங்களுக்கு உள்ளூர் சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. வெளிச்சந்தையில் 1 கிலோ டிராகன் பழம் 300 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் இந்த விவசாயி நேரடியாக பொதுமக்களுக்கு கிலோ 100 முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்து வருகிறார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 50 கிலோ வரை பழங்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் வரும் நாட்களில் மகசூல் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். வெயில் காலத்தில் இந்த பயிர் நல்ல விளைச்சலை அளித்தாலும் மழைக்காலங்களில் பூக்கள் உதிர்வதும் காய்கள் பாதிக்கப்படுவதும் போன்ற சவால்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அரசின் மானிய உதவியுடன் சொந்த முதலீட்டையும் இணைத்து இந்த சாகுபடியை வெற்றிகரமாக செய்து வரும் அவர் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மேட்டுப்பாங்கான நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளும் டிராகன் பழ சாகுபடியை தைரியமாக மேற்கொண்டு நல்ல லாபம் ஈட்டலாம் என்று நம்பிக்கையுடன் ஆலோசனை வழங்கியுள்ளார். வணக்கம், என்னோட பேர் தமிழரசி. நாங்கள் இப்போ டிராகன் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஏரியாவில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லோக்கலில் யாரும் பண்ணதில்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது ரெட் கலர், உள்ளே ரெட்டு வித் பிங்க் அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது அதிகமாக இந்த ஏரியாவில் பண்ணாததுனால நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு 50 கிலோ கிடச்சிது ஒரு வாரத்தில். இப்போ இனிமே தான் பழம் வெயில் காலத்தில் தான் இது அதிகமாக வரும். மழை காலத்தில் ஃப்ரூட்டு அதிகமாக வராது. டேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஒயிட் கலர்னு வர்றது கொஞ்சம் புளிப்பு வரும். இது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது. இந்த ஏரியாவில் இது கொஞ்சம் மூவ் ஆகுமான்னு நாங்களே யோசித்தோம். பரவாயில்ல, இது நல்லாவே போகுது. ஸ்டார்டிங் 100லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 300 வரையும் போகுது வெளியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நாங்கள் 100 to 150 நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமே தான் இது சீசன் வெயில் காலத்தில் தான் அதிகமாக பழம் வரும். இப்போது தான் ஃப்ரூட் பட்டிங் மழை காலத்தில் கொஞ்சம் வந்ததுனால அது இப்போ பூ நிற்கல. இனிமே பூ வெயில் காலத்தில் வரும். தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையினால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ தண்ணி இதுக்கு அதிகமாக தேவையும் படாது. மழை வரும்போது செடி அதிகமாக பாதிக்குது. இது நம்ம மலை பிரதேசத்தில் தான் பண்ணணுன்றது இல்லை. இந்த ஏரியாலையும் நம்மளோட நார்மல் லேண்ட்லேயுமே இது பண்ணலாம். இதுக்கு இப்போ நம்ம சிமெண்ட் கல்லையும் செய்யலாம். இப்போ நாங்கள் கல் பந்தல் போட்டிருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி மூலிமா நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் மேலே டயர் போட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்குது, ஈல்டு நல்லா இருக்குது. இனிமே இதில் தண்ணி அதிகமாக தேவைப்படாது. எங்ககிட்ட தண்ணி வசதி அதிகமாக இல்லாததுனால இதை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஈல்டும் நல்லா தான் இருக்குது.